அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போது நீ செய்கிற நன்மைகளை நினச்சி உனக்குள்ளே இருக்கிற இறைவன் சந்தோஷப்படுறான். நீ செய்கிற தீமைகளை பார்த்து உனக்குள்ளே இருக்கிற இறைவன் வருத்தப்படுறான். அப்போது நம்ம கடவுளை வருத்தப்பட வைக்கக்கூடாது. அப்போ வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னா நம்ம தீய செயல் செய்யக்கூடாது. நம்ம நல்ல செயல் செய்தோம்னா இறைவன் சந்தோஷப்படுவான். இறைவனை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கணும். இதுக்கு திருமூலர் ஒரு பாடல் சொல்லுவார். இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாலே அப்படின்றார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமான் வயசாகி கண்ணு தெரியாத தலையில உட்காந்துங்கிறாராம். ஆனா அம்பாள் கல்யாணம் ஆகாம பருவ பெண்ணா இடுப்புல இருக்கிறாளாம். அதனால இருட்டறை, நீ பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறாள், அதனால அதை இருட்டறைன்னார். இந்த தாயும் தகப்பனும் சேரணும், சேராம பிரிஞ்சு போய்க்கிறாங்க. நடுவுல மகாவிஷ்ணுன்ற மாயை மறைக்குது. அப்ப இதை என்ன பண்ணணும்? இப்ப இந்த பில்டிங் இருக்குது, அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியல நமக்கு இல்லையா? அப்போ அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியணும்னா வேற வழியில போகணும். அந்த மாதிரி இந்த இருட்டுல இருக்கிற தாயை பிள்ளையாகப்பட்ட சுவாசம் இட்டுன்னு போய் தகப்பங்கிட்ட சேர்க்கணும். தகப்பங்கிட்ட சேர்த்த உடனே இந்த தாய் அந்த கண்ணு இல்லாத தகப்பனை பார்த்த உடனே தகப்பனுக்கு கண்ணு வந்துச்சான். கண்ணு வந்துட்ட உடனே அவரை மயக்கி இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம். அப்ப ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டாங்க. அங்க சேர்ந்த உடனே பிரிஞ்சு போயிருந்த தாயும் தகப்பனையும் சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை ஊர்ல விடுவாங்களா? தனியா அனாதையா விடமாட்டாங்க இல்ல? அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரிஞ்சு போயிருந்த நம்மளை நம்ம மகன் சேர்த்தானே அப்படின்னு அந்த மகனை தனக்குள்ள சேர்த்துப்பாங்க. தனக்குள்ள சேர்க்கறது தான் முக்தி, மோட்சம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு மோட்சம் எப்ப கெட்டதுன்னா தாயும் தகப்பனும் சேர்ந்தால் ஜீவனாகப்பட்ட நமக்கு மோட்சம் கிடைக்கும். மாட்டு இறைச்சி அசைவம், பால் சைவம்னு சொல்றாங்க. அது தப்புன்றீங்களா? என்னன்னு கேக்குறீங்களா? மாட்டு இறைச்சி வேணாம்னா மாட்டை கொல்லணும் இல்லையா? ஜீவகாருண்யத்தில் அது அடங்குமா? அடங்காது இல்லையா? சரி, அப்போ பால் மட்டும் உங்களுக்கு அசைவமா சைவமான்னு கேட்குறீங்க. பால் சைவம் தான். எப்படி சைவமாகுது தெரியல தானே? அந்த பால் அதுக்காக தான் இறைவன் கொடுத்துருக்கிறான். என்னன்னா அது ஒரு கருணை. அந்த பால்ன்றது ஒரு கருணை. தன்னோட கன்றுக்கு கொடுக்கறதுக்காக இறைவன் படைச்சது. அது நாம் வளர்க்குறோம், நாம் அதை எதிர்பார்ப்பில் வளர்க்குறது. மாடு வளர்த்தா பால் கொடுக்கும், அதுக்காக வளர்க்குறோம். அந்த எதிர்பார்ப்பில் கன்றுக்கு போக மீதி இருக்கிற பாலை நம்ம கறந்துக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த பாலுன்றது அதை கறக்கலைன்னு சொன்னால் மாட்டுக்கு மடி பெருசாகி அதுக்கு வலிக்க ஆரம்பிக்கும், கத்தும். ஆனால் நீ வெட்டலைன்னா போய் கத்தாது. நீ வெட்டலைன்னா நல்லா இருக்கும். நீ கத்தியத்துன்னு போய் வெட்டினாதான் கத்தும். நாங்கள் பால் கறக்கலைனாலே கத்தும். புரியுதா உங்களுக்கு? அப்போது அசைவம் தவிர்க்கப்பட வேண்டியது. சைவம்ன்றது பால் கறக்கிறது நல்ல விஷயம். பால் கறந்தால் அதுக்கு நல்லது நடக்கும். அதனால் பால் கறந்துக்கிறோம், கன்றுக்கு போக கறந்துக்கிறோம். அது ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல விஷயம். அது சைவம்தான். சொல்லுங்க ஐயா. அவ்வளோதானா? ரைட் ரைட்.
நல்ல கேள்வி தான் கேட்டீங்க, பரவாயில்ல, எல்லாருக்கும் புரியும் அது. ரைட், சந்தோஷம் ஐயா. இப்போது இது எல்லாமே இறைவன் செயல். இப்போ அவர் கேட்டார், இந்த கேள்வியெல்லாம் அவருக்கு உதிச்சிருக்கு பாருங்க. இது என்னன்னா, ஒரு கருவுற்ற தாய் குழந்தை பெற்ற உடனே அவங்களுக்கு பால் ஊறும். அது மாதிரி இந்த பசுக்கும் பால் வருது. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த பசுவை வளர்க்கக்கூடிய நமக்காக தான் அதை இறைவன் வச்சு அனுப்புகிறான். அதை பராமரிக்கிறதுக்காக தான் அதை செய்கிறான். ஆனால் அதை வெட்டி சாப்பிட்றது ரொம்ப அது ஒரு கொடுமையான விஷயம். சரி, இதை நம்ம ஜீவகாருண்யம் கடைப்பிடிக்கிறவங்க இதை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதையே சாப்பிட்றவங்க அதை பற்றி அதை நம்ம சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. நம்ம சொல்லவும் வேண்டியதில்லை, அவங்களுக்கெல்லாம் போய் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உயிர் இரக்கம் வர்றவங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவாங்க. இப்போது இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேருமே கவுச்சே சாப்பிட்டது இல்லையான்னா எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. என்வி சாப்பிடாத நான் கூட சாப்பிட்ருக்கிறேன். அது ஒன்ஸ் அப்பான் எ டைம். நான் 95 அதை ஏற கட்டினேன். 1995 ஏற கட்டினேன். ஏன்னா 97 நான் ஐயா என்னை பார்த்து கூப்பிட்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ஐயாவை பார்க்கும்போது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுறான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விட ஆரம்பித்து அப்போது 95 நான் முழுமையாக இதெல்லாம் ஏற கட்டியாச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ருக்குறோம். அது நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் சில தவறுகள். அதுதான் சொல்கிறது, இந்த உலகத்தில் 2 விஷயம் இருக்குது, நல்லது கெட்டதுன்னு 2 விஷயம் இருக்குது. இங்கே வாழணும்னா 2த்தையும் நம்ம பிடிச்சி ஆகணும். அப்படி பிடிச்சி கொஞ்சம் காலகட்டங்கள் கடந்ததுக்கப்புறம் எது நல்லது எது கெட்டதுன்னு தெளிவானதுக்கப்புறம் சில கெட்டதுகளை எல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டே வரோம். அப்படி ஒவ்வொன்றா தவிர்த்துக்கிட்டு கடைசியாக கெட்டது எல்லாத்தையும் தவிர்த்துட்டோம்ப்பா, நான் கெட்டதையே தொடமாட்டேன், எல்லா கெட்டதையும் நான் முழுமையாக தவிர்த்துட்டேன்னா அவர் தான் துறவி. அவர் தான் துறவி. மற்ற யாரும் துறவின்னு சொல்லிக்கிறதுக்கு அருகதை இல்லை. ஏதோ நான் எல்லா கெட்டதையும் விட்டுட்டேன், ஒரே ஒரு கெட்டதை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவர் கூட துறவியில் சேர்க்க முடியாது. எல்லாத்தையும் துறந்துட்டேன், என்கிட்ட கெட்டதும் இல்லை நல்லதும் இல்லை அப்படின்னு சொல்லி நிர்மலமாய் நிற்கிறவங்க மட்டும் துறவின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து குழந்தையாக இருந்ததுல இருந்து அவங்கக்கிட்ட இருந்த கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம் எல்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. வழி வழியாக அவங்க அப்பா அம்மா அப்படி இருந்தாங்க, அவங்க தாத்தா பாட்டி அப்படி இருந்தாங்க, அவரும் அப்படி இருந்தார். கடைசியாக இந்த துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது ஒவ்வொன்றா விட்டு துறந்துட்டு நான் துறவி ஆயிட்டேன்னு நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க தான் உண்மையான துறவி. மற்றவங்க யாரும் துறவி கிடையாது, ஏதோ ஒரு பற்றில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி துறந்தவங்க, முழுமையாக துறந்த துறவிகள் யாரும் இங்கே இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, முழுமையாக துறந்தவங்களுக்கு இங்கே வாழ இடம் கிடையாது. அவங்க எங்கே போனோம், மேலே தான் போகணும், இங்கே வாழறதுக்கு இடம் கிடையாது. அதனால தான் 51 வயசுலேயே வள்ளலார் நடை கட்டார். ஏன்னா முழுமையாக அவர் திறந்தாச்சு. அவருக்கு எந்த பாசம் பற்று பந்தம் குடும்பம் குட்டி பொண்டாட்டி அவருக்கே கல்யாணம் ஆகிடுச்சு. இருந்தாலும் கூட எதுவும் வேணான்னு கல்யாணம் அவங்க அக்கா பொன்னேரியில் அவங்க அக்கா வீடு. அவர் வாழ்ந்தது 7 கிணறு, சென்னையில் 7 கிணறுன்னு 7 வெல்ஸு இங்கே சென்னையில். அப்போது அவங்க சொந்தங்கள்லாம் அவரை ரொம்ப நெருக்கடி கொடுத்து, பாசத்தின் அடிப்படையில் ரொம்ப நெருக்கடி கொடுத்து, அக்கா பொண்ணை நீ கட்டிக்கின்னு தாண்டா ஆகணும்னு சொல்லி அவரை ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. அவர் வேணாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி, ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி, இன்ப துன்பம் நாட்டம்
எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி.